இன்றைக்கி நம்ம டேஸ்டியான பச்சை பயிறு தோசை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம பச்சை பயிறு, கொள்ளு, பச்சரிசி, அப்புறம் சாப்பாட்டு அரிசி இது 4ம் போட்டு ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா கூட சுண்டலும் போட்டு ஊற வச்சிடலாம். காலையிலே ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு போயிடுங்க. ஈவினிங் இது ஊறினதுக்கப்புறமா இதை நல்லா அலசி எடுத்துக்கணும். இந்த அலசனை எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறமா பாலக்கீரை கொஞ்சம், அப்புறமா சீரகம் கொஞ்சம், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக தோசை பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை உடனே தோசை ஊற்றிக்கலாம். நம்ம அந்த மாவு மாதிரி புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே தோசை ஊற்றிக்கலாம். இது நல்லா முருக வந்துருச்சு. அழகான பச்சை பயிறு தோசை ரெடி.